Good evening, students, teachers, and future aspirants. Today, 12th English exam has been over. All the students look towards it with great expectations, and some students are disappointed or dejected. Some students might find it easy. They might have put on some more time. Teachers would have put some more practice. And all the questions were from previous question papers only. Regarding letter writing, this time we have no duplicate certificate, etc. ஏற்கனவே ஒரு வாட்டி பப்ளிக்கில் கேட்ட கேள்வி தான் 3 வருஷத்தில் இருந்திருக்கும். லெட்டர் கன்சோலிங் யுவர் ஃப்ரெண்ட் இஸ் ரெக்கவரிங் ஃப்ரம் ஜாண்டிஸ், அதாவது மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு அதுலேருந்து ரெக்குப்பரேஷன், அதாவது ரெக்கவரி ஆகிட்டு வர்றாரு. அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லி அந்த மருந்தெல்லாம் சரியாக சாப்பிடணும் எழுத லெட்டர். அதே மாதிரி இன்னொரு லெட்ரு வந்து ஒரு பைலட் ஆக நீங்கள் விரும்புகிறீங்க, அது ஒரு கோர்ஸ் நடத்துகிறாங்க, அதுக்குள்ளே ஃபீஸை நீங்கள் விசாரிச்சு விரும்புகிறீங்க. இந்த 2 லெட்டருமே ஆல்ரெடி ஆஸ்டு கொஸ்டின்ஸ் தான், நத்திங் நியூ. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் கொஞ்சம் இஃப் தே வுட் புட் ஆன் மோர் ப்ராக்டிஸ் அந்த 5 மார்க் எடுத்துருக்கலாம். ஸ்பாட் த எரர் கஷ்டமாக தான் இருக்குது. அது 2-3 கொஞ்சம் ரொம்பவுமே மோசமாக இருக்கிற மாதிரி தெரியுது. நெய்தர் நார் வரும்போது ரம்யா வந்து நெய்தர் ரம்யா அந்த மாதிரி முதல்ல வரணும். இப்போ நம்ம வி வில் சி த கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் ஒன் பை ஒன். இப்போ டிஸ்பைஸ் அப்படிங்கிறாங்க. இந்த சைனா டீ ஹேஸ் வர்ச்சூஸ் குட் குவாலிட்டிஸ், நற்குணங்கள். அதை நாம் இகழ முடியாது, மட்டமாக பேச முடியாது. டிஸ்பைஸ் அப்படின்னா ஒருத்தரை மட்டமாக பேசுகிறது, இகழ்கிறது. இப்போ அதுக்கான ஆன்சர் பார்க்கும்போது பார்த்தா லைக், ரெஸ்பெக்ட், டேஸ்டட், இந்த மாதிரி 3 பாசிட்டிவான இதில் அர்த்தத்தில் இருக்குது. இப்போ நெகட்டிவில் ஒன்று ஹேட்டட் தான், அந்த மாதிரி மீனிங் தான் எடுத்துக்க முடியுமே. டிஸ்பைஸுங்கிறதுக்கு சரியான மீனிங் வந்து ஹேட்டட்னு மீனிங் இல்லை. ஸோ த மீனிங் இந்த ஆப்ஷன் டி ஹேட்டட் இஸ் தி ஆன்சர். ஆனால் அண்ட் தென் செகண்ட் ஒன், தி ஷஃபிள்டு பாஸ்ட் ஸ்க்ராம்பிளிங் ஆன் த ராக்ஸ். இது சமிட் பாடம். ஸ்க்ராம்பிளிங் அப்படின்னா கிளைம்டு வித் டிஃபிகல்ட்டி அப்படின்னு தான் புக்கில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆப்ஷன் ஏ கிளைம்பிங் ஹரிட்லி அப்படிங்கிறாங்க. இந்த 3வது தான் ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட் ஒன். இது ஒன்று தான் நம்ம நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணது. கரெக்டான டைரக்ட் ஆன்சர். கேயாஸ் மீன்ஸ் கன்ஃபியூஷன், அது 6வது பாடம். கேயாஸ், கன்ஃபியூஷன், ஆப்ஷன் பி கன்ஃபியூஷன். 3 மார்க்கில் 1 மார்க் வந்து டீச்சர்ஸ் ட்ரில் பண்ணது தான். கிவன் சஃபிஷியன்ட் ப்ராக்டிஸ். கேயாஸ், கன்ஃபியூஷன், மெஸ். 3 மார்க்கில் 1 மார்க் ஈஸி. டிஸ்பைஸுங்கிறத கொஞ்சம் யோசித்து தான் போடணும். ஸ்க்ராம்பிள் அதனால் கிளைம்டு டிஃபிகல்ட்டின்னு புக்கில் இருந்துச்சு, அது கிளைம்டு ஹரிட்லி. 3க்கு 2 மார்க் வாங்க நினைக்கிறேன். இந்த அப்ரோப்ரியேட் ஆன்டனிம்ஸ், பர்சுவேடட், டிசுவேட், ஆப்ஷன் சி டிசுவேட். இதுவும் வந்து ஆல்ரெடி ஆஃபேலியோ பப்ளிக்லேயே கேட்ட கேள்வி தான். இது டைரக்ட் கொஸ்டின் தான். சஃபிஷியன்ட்னா இன்சஃபிஷியன்ட் அல்லது இன்அடிக்குவேட், ஆப்ஷன் ஏ இன்அடிக்குவேட், போதுமான, பற்றாக்குறையான. இதுவும் இதுதான். பேண்டர் அப்படின்னா ஒருத்தரை கேலி பேச்சுங்கிறாங்க. இது வந்து லெசன் 5 பின்னாடி இருக்குது, ஆப்ஷன் பி ஃப்ளாட்டரி. இதில் வந்து பர்சுவேட், டிசுவேட், சஃபிஷியன்ட், இன்அடிக்குவேட், பேண்டர், ஃப்ளாட்டரி 3மே நம்ம மார்க் வாங்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் ஓரளவு டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். அண்ட் தென் வி கோ டு த செகண்ட் பேஜ். செகண்ட் பேஜ் என்னவோ ரெட்டாக வந்திருக்கு, அதை பார்ப்பேன் என்னன்னு. ஃபார்ம் a நியூ வேர்ட் பை ஆடிங் a suitable suffix. சஃபிக்ஸ்னால் பிற்சேர்க்கை, ப்ரிஃபிக்ஸ்னால் முற்சேர்க்கை. எதுக்கு இப்போ பக்கத்து சேர்க்குறேன்னா நோபல், அதுக்கு ஆப்ஷன் சி நொபிலிட்டி. நோபல், ஆப்ஷன் சி நொபிலிட்டி. அண்ட் தென் 8th ஒன், ரீப்ளேஸ் அண்டர்லைன் வேர்ட் வித் சூட்டபிள் ஃப்ரேசல் வேர்ட். ஃப்ரேசல் வேர்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், ஒரு நவுன் ப்ளஸ் வேர்ட் கிவ்ஸ் அன் ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட் மீனிங். இப்போ ஸ்டார்டட், த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்டார்டட் எ ஜர்னி டு தேனி, அப்போ செட் ஆஃப், ஆப்ஷன் பி செட் ஆஃப். தென் 9th ஒன், சூஸ் த சூட்டபிள் ப்ரிப்போசிஷன் டு ஃபில் இன் த பிளாங்க். மை பிரதர் லிவ்ட் இன் தி மவுண்டன்ஸ் அபவ் த லேக். மலைகள், ஏரிகளுக்கு மேலே இருந்த மலைகள், அப்போ அபவ் வரும். அட்டு ஆன் வராது.
அப்போ அபவ் தான் வரணும். 10th one, filling the blanks with suitable linkers. லிங்கர்ஸ்னால் கன்ஜக்ஷன். வெண்டார் அப்படின்னு சொன்னால் செல்லர். இந்த ட்ரெயின் மெதுவாக போகிறத பார்த்துக்கிட்டே இருந்தார். until he got it, அப்புறம் உள்ளார ஏறிட்டார் அப்படி சொல்கிறாங்க. the vendor saw the train moving slowly from the platform until he got it. அது வரை இதுலேயும் சில இதை கொடுத்து நெவர்த்லெஸ் தேர்ஃபார்லாம் கொடுத்துருக்காங்க. அன்டில் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆப்ஷன் பி அன்டில். அந்த 11th one, the chairman had the weak hand அப்படின்னா அவர் டாமினண்ட்டாக இருந்தாருன்னு அர்த்தம். டு பி த ஆப்ஷன் பி டு பி த மோஸ்ட் பவர்ஃபுல். 12, choose the correct determiner. many of my students have become doctors. எனது மாணவர்கள் பல பேர் டாக்டராக இருக்காங்க. ஏன் ஒன்று வராதுன்னா ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ்ன்னு வரும். ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ்னால் இங்கே ஹேஸ் வரணும். ஹேவ் வந்ததுனால மெனி தான் வர முடியும். மச்சு வர முடியாது, லிட்டில் வர முடியாது. ஸோ மெனி இஸ் தி ஆன்சர். தீபா இஸ் அன்எம்ப்ளாய்டு. இது வந்து அடிக்கடி ட்ரில் பண்ணது தான். அன்எம்ப்ளாய்டுனா பிட்வீன் த ஜாப்ஸ் ஆப்ஷன் பி. மொப்பெட் மோட்டார் ப்ளஸ் பெடல், இதுவும் புக் பேக் தான். நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் வேலிட் ஃபேமஸ், இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. பி ஆப்ஷன் பி வேலிட் ஃபேமஸ். and then அமெரிக்கன் வேர்டு ஃபார் டைம் டேபிள், இது வந்து ஆப்ஷன் ஏ ஷெட்யூல். க்யூ லைன் இதெல்லாம் வந்து நாங்கள் கிளாஸில் ட்ரில் பண்ணது தான். சிஐஏ சிபிஐ சொல்லியிருப்போம், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். சிஐஏங்கிறது சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. இது வந்து புலனாய்வு அமைப்பு. ஆப்ஷன் ஏ சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. வைஸ் அதில் வர நான் ஃபார்ம் விஸ்டம். ஆப்ஷன் டி விஸ்டம். சூட்டபிள் டிட்டர்மைனர், how many pages did you read? பக்கங்கள் எண்ணக்கூடியதுனால அது ஆப்ஷன் ஏ மெனி தான் வரும். எனி மோர் வராது. ஆப்ஷன் 20, சூட்டபிள் ஆர்டிகல்ஸ் மை மதர் இஸ் அன் ஆனஸ்ட் உமன். அண்ட் தென் பார்ட் 2 செக்ஷன் 1, இது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. The giant wears the scarf and flowers are hung in crimson clusters, all the bow among. Mention the figure of speech. Figure of speechனா அந்த ஜெயண்ட்னு இருக்கிறதுனால மெட்டஃபர். மெட்டஃபர். ஸ்கார்ஃப் ஏன் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் டியூ டு த ஃப்ளவர்ஸ் ஆஃப் த க்ரீப்பர், அந்த கொடியுடைய பூக்கள்னால. டியூ டு த ஃப்ளவர்ஸ் அப்படின்னு எழுதாவோட போதும். எ ஃபுட் ஹோல்டு தேர் நோ கிளவர் ட்ரீ குட் டேக் அஸ் டெட் ஆர் குயிக். ஒன்லி எ பேர்ட் குட் ஹவ் காட் இன். வாட் வாஸ் சேலஞ்சிங், எது சேலஞ்சிங் அப்படின்னு கேட்டால் டு ஸ்டெப் இன் டு த கேஸ், கோட்டைக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறது, அல்லது டு புட் எ ஃபுட் ஹோல்ட், கால் வைக்கிறது. விச் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி கேசல் ஸ்ட்ரென்த் இஸ் கன்வேட் பை தி அபவ் லைன். கேசலினுடைய எந்த வித சொல்கிறது, இந்த கேசல் இஸ் ஸோ ஸ்ட்ராங், கேசல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லணும். 23rd, வித் ஸ்பெக்டகல்ஸ் மூக்கு கண்ணாடி, ஆன் நோஸ், ஆன் பவுச், ஆன் சைட். பவுச்னா ஒரு பேக். பவுச் மீன்ஸ் எ பேக். திஸ் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் இஸ் ரெஃபர் டு ஏன்னா அது ஓல்டு மேன் ஸ்டேஜ். கண்ணாடி போட்டான் அப்படின்னா மிடில் ஏஜ் அல்லது ஓல்டு மேன் ஸ்டேஜ். அண்ட் தென் டுவெண்ட்டி-ஃபோர்த் ஒன், yet all experience is an arch. அனுபவம் என்பது ஒரு வளைவை போன்றது. அதுக்குள்ளே நம்ம போக அது தொடர்ந்து போயிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. இது யூலிசஸ் படத்தில் வருது. எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா டு அன் ஆர்ச். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கம்பேர் டு அன் ஆர்ச், ஒரு வளைவு. அது வளைவுக்குள்ளே போனோன்னா இட் க்ரோஸ் மோர் அண்ட் மோர், இன்னும் போயிட்டே இருக்குது. ஃபார் எவர் அண்ட் எவர் அண்ட் வென் ஐ மூவ், அதுக்குள்ளே போக அது போயிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஹவு டு த லைன்ஸ் கன்வே தட் த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எண்ட்லெஸ். அனுபவங்கள் முடிவற்றவைங்கிறது எப்படி இந்த லைன் சொல்லுதுன்னா, தி மார்ஜின் ஃபேட்ஸ் ஃபார் எவர் அண்ட் எவர். போக அந்த ஹொரைசான் தொடுவானத்தில் போகும்போது அது திருப்பி போயிட்டே இருக்குது. அதான் தி மார்ஜின் ஃபேட்ஸ் ஃபார் எவர் அண்ட் எவர். டெல் ஹிம் as a step time can be wasted. Tell him to be a fool ever so often. Time can be, why does the poet suggest that time can be wasted? ஏன் சொல்கிறாங்க, சில சமயம் நம்ம லேசினஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். சில சமயம் டைம் கேன் பி ஸ்பெண்ட் இன் லேசினஸ். அலிட்ரேஷன் சொன்னால் டெல் டைம். அலிட்ரேஷன் என்னன்னு கேட்டால்
டெல் டைம். A rider bound on bound. ஒரு குதிரை வீரன் அப்படியே ஃபுல் கேலப்பிங். கேலப்பிங்கிற வேர்டு வந்து ரன்னிங் ப்ளஸ் ஜம்பிங். குதிக்கிறது ஓடுறது வந்து சேர்ந்த வேர்டு தான் கேலப்பிங். The phrase full galloping means in full speed, fast jump and running. Why was the rider in a hurry? ஏன் அவர் வந்து ஒரு அவசரத்தில் இருக்காருன்னா to tell the victory news. And then we have the section 2 grammar. கொஞ்சம் ஓரளவு ஈஸியாக தான் இருக்குது. நிகிதா செட் டு கனிஷ்கா. ஏன் ப்ளீஸ் எடுத்துடணும். நிகிதா ரிக்வஸ்டட் கனிஷ்கா நாட் டு மேக் டூ மச் நாய்ஸ். நிகிதா ரிக்வஸ்டட் கனிஷ்கா நாட் டு மேக் டூ மச் நாய்ஸ். ப்ளீஸ் எடுத்துகிட்டு நாட் டு மேக் போடணும். அண்ட் தென் 28 ஒன் ஷுட் கீப் ஒன்ஸ் ப்ராமிஸ். ஒருவர் தனது வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும். இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. பேசிவ் வாய்ஸில் எப்படி மாற்றுறதுன்னா ஒன்ஸ் ப்ராமிஸ் ஷுட் பி கெப்ட் அல்லது ப்ராமிஸ் ஷுட் பி கெப்ட். இது வந்து பேசிவ் வாய்ஸ். அப்புறம் இந்த போலீஸ்மேன் வுட் நாட் ஹேவ் அரெஸ்டட் தி மேன். காவலர் அவனை கைது செய்திருக்க மாட்டார், அவன் விதிகளை மீறாமல் இருந்திருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ரீரைட் யூஸிங் இஃபை யூஸ் பண்ணி ரீரைட் பண்ண சொல்கிறாங்க. பட் வித்தவுட் சேஞ்சிங் த மீனிங். அப்போ எப்படின்னா த போலீஸ்மேன் இஃப் த மேன் ஹேட் நாட் வயலேட்டட் த ரூல்ஸ். மனிதன் வந்து விதிகளை மீறாமல் இருந்திருந்தால் த போலீஸ்மேன் வுட் நாட் ஹேவ் arrested him. If the man had not violated the rules, the policeman would not have. இங்கே had அங்கே would not have. And then இது ஈஸி தான். 30 பரிதி இஸ் அ குட் ஆக்டர், he is not popular. இதோ மாலப் பண்ண அவ்வளோதான். இதோ பரிதி இஸ் அ குட் ஆக்டர், he is not popular. இது வந்து ரொம்பவும் ஈஸியான வருது. கேன் ஈஸிலி கெட் 2 marks. இதில் ஒரு 3 எழுதணும், 4ல் 3 எழுதணும். இது கூட ஃபுல் மார்க் வாங்கலாம்னு நினைக்கிறேன். Though Paridhi is a good actor, he is not popular. And then question number 31. இது வந்து all the world is a stage. Second childishness. இரண்டாம் குழந்தை பருவங்கிறது second childishness written by all the world is a stage written by William Shakespeare, taken from the drama As You Like It. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா old age என்பது வயதிக காலம் என்பது இரண்டாம் குழந்தை பருவத்துக்கு சமம். ஏன்னா நடக்க முடியாது, கண்ணு தெரியாது, டேஸ்ட்டு தெரியாது. சயின்ஸ்னால் வித்தவுட் டீத், பல் இருக்காது, வித்தவுட் ஐஸ், கண்கள் இல்லாமல், ருசி தெரியாமல், எதுவுமே சூடு சொன்ன எல்லாமே தெரியாது. அதை செகண்ட் சைல்டிஷ்னஸ்ன்னு சொல்கிறாங்க வயோதிக பருவத்தை. அது வந்து ஷேக்ஸ்பியரோடைய லைன்ஸ். எ லிட்டில் விக்கெட் கேட். இது வந்து அலிட்ரேஷன். இது வந்து கேசல் போயம். இது வந்து கேசல் போயம் ரிட்டன் பை எட்வின் மியூர். இதில் அலிட்ரேஷன் இருக்குது. தென் ஆஃப் த ப்ளங் ஸ்மைலிங் இன் ஜாய். த பாய் சோல்ஜர் வர்றான், சிரித்து கொண்டே வந்துட்டு தன்னால் நிற்க முடியல, வாயை இறுக்கி முடியிருக்கான். அவன் வந்து தன்னை குதிரையுடைய அந்த மெயின் அதை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான். ஹெல்ட் ஹிம்செல்ஃப் எரெக்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த 3 மார்க் கொஸ்டின்னா ரொம்ப கஷ்டம்னாங்க. ஆனால் அப்படி இல்லை, 2 கேள்வி எழுதலாம். 2 தானே. How do tea made out of an urn and a cauldron taste? என்னன்னா taste of grease and whitewash. Taste of grease and whitewash. You can easily get 3 marks. Why does Dr. Bernard describe the blind boy as a walking horror? இதுவும் எழுதலாம். The boy, the mechanic was a blind boy. He was 7 years old. 7 வயசு ஆகுது. அவங்க அம்மா அப்பா தண்ணி அடிச்சிட்டாங்க. When the parents were drunk, mother threw a lantern at the father. மதர் வந்து ஒரு லேண்டனை தூக்கி வீச இட் மிஸ்ட் எய்ம் அண்ட் இட் ஃபெல் ஆன் த பாய் ஷோல்டர்ஸ். அது எழுதலாம், நிச்சயமாக எழுதலாம். ஃபவுண்டேஷன் ஆஃப் சோஷியல் கான்டாக்ட்னா என்னென்னா மற்றவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு அவங்களோட ஃபீலிங்ஸையும் நம்ம வந்து கருதணும். இதுதான் 3ல் 2 எப்படியாவது நல்லாவே எழுதலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து டேஸ்ட் ஆஃப் கிரீஸ் அண்ட் ஒயிட் வாஷ். 2வது வந்து அந்த கதை எழுதணும். 3வது மற்றவர்களுடைய உணர்ச்சிகளை கருதுவது தான் சோஷியல் கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ப்ராசஸ் ஆஃப் சென்டிங் அ பார்சல் பை கொரியர் சர்வீஸ். கவரை ஒட்டணும், அது மாதிரி வரும். வெயிட் பண்ணணும், அது வெய் பண்ணணும். டயலாக் எழுதணும், அப்பாவுக்கும் பையனுக்கும் மேற்படிப்பு பற்றி.
அந்த ஸ்லோகன் எழுதுறது. இதில் ரீஅரேஞ்ச் த ஸ்க்ரம்பிள். இதில் என்னென்னா ரொம்ப பேர் இந்த பைச்சார்ட்டை வந்து எதிர்பார்த்துருப்பாங்க. அது ஈஸியாக எழுதலாம். 37 இது 38 39ல் ப்ராவர்பு எதிர்பார்த்துருப்பாங்க. அது பதிலாக ஸ்லோகன் க்ரியேட்டிவாக எழுதுறதுனா தப்பாக போயிட்டு, ஸ்லோகனும் போயிட்டு பைச்சார்ட்டும் போயிட்டு, அது ப்ராவர்பும் போயிட்டு. என்னென்னு பாருங்கள், ஸ்லோகன், பைச்சார்ட், ப்ராவர்ப், இந்த 3மே ரொட்டேஷனில் போனதுனால கஷ்டமாக போயிட்டு உங்களுக்கு எல்லாமே. 40 பார்த்தீங்கன்னா, we seldom speak to our neighbors. நாம் அயலகத்துடன் எப்போதாவது தான் பேசுவோம். அதுதான் we seldom speak to our neighbors. We seldom speak to our neighbors. And this is not the way to answer. இப்படி ஆன்சர் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது. And nobody can resolve this issue. யாராலும் இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது. இது என்னென்னா, அவங்க என்ன அது பார்த்தாங்கன்னா பைச்சார்ட், ஸ்லோகன், பைச்சார்ட்டு, ஸ்லோகன், ப்ராவர்ப், அது அப்படியே மாறி போயிடுச்சு. அதனால் இது வந்து அவங்க தான் அதனால் கஷ்டம்னு சொல்கிறாங்க. பட் இஃப் தே ஹேட் புட் ஆன் சம் மோர் டைம், லெட்டர் ரைட்டிங் வந்து ஒரு 4-5 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களே வீட்டில் வந்து தே ஷுட் ப்ராக்டிஸ் டு ரைட் ஆன் தி ஓன். அவங்களாவே ஓனாக எழுத பயிற்சி பண்ணியிருந்தாலும் இந்த லெட்டர் ரைட்டிங்கை ஈஸியாக மார்க் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த கொஸ்டின் நம்பர் 21 அது ஈஸி தான். 22 தட்ஸ் ஆல். ஆனால்